இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வேர்ப் அப்புறம் டென்ஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம். அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து 8 வகை என்னென்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் நவுன் பார்த்தோம். அப்புறம் நவுனோட பிரிவுகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ப்ரொனவுன் அப்படின்றது பார்த்தோம். இந்த ப்ரொனவுன் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு பார்த்தோம். சம் மோர் ப்ரொனவுன்ஸ்னு பார்த்தோம். ரிஃப்ளெக்சிவ் பர்சனல் ப்ரொனவுன் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் வந்து டென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். காலம், அப்புறம் வேர்போட பிகினிங் என்னன்றதை பார்க்க போகிறோம். சரி, இப்போது வேர்ப் டென்ஸ் அப்படின்னு வரும்போது டென்ஸில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம் அல்லது இறந்த காலம், ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம். இப்போ வந்து நிகழ்காலம் அப்படின்னு வரும்போது, ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம் அப்படின்றத ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படின்னா, இப்போ டே டு டே ஹேப்பனிங்ஸ்னு சொல்லுவோம். அன்றாடம் தினசரி அதாவது நடக்கும் நடவடிக்கைகள், செய்யும் செயல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். டே டு டே ஹேப்பனிங்ஸ், டெய்லி நடக்கிற விஷயங்களை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மை ஃபாதர் டேக்ஸ் காஃபி இன் த மார்னிங். என்னுடைய அப்பா வந்து தினசரி வந்து காலையில் காஃபி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டே டு டே ஹேப்பனிங்ஸ், டெய்லி நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இதை ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்ல முடியும். மை ஃபாதர் டேக்ஸ் காஃபி இன் த மார்னிங். அப்புறம் வந்து யூனிவர்சல் ட்ரூத், உலக உண்மைன்னு வரும்பொழுது அப்போ வந்து அந்த ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். உலக உண்மை அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், the sun rises in the east, the sun sets in the west. உலக உண்மை இல்லையா? the stars shines brightly அப்படின்னு சொல்லுவோம். the stars shines brightly. அப்போது யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு வரும்போது உலக உண்மையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம டெஃபினட்டாக வந்து இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். பிளான்டு ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். திட்டமிட்ட எதிர்கால நடவடிக்கை. எதிர்காலத்தில் தான் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, ஆனால் அது இன்றைக்கே முன்கூட்டியே அதை நம்ம சொல்லலாம். அது ஃப்யூச்சரில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சொல்ல முடியும். எப்படி அப்படி சொல்லலாம்னா, வி கோ டு சென்னை நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் சென்னைக்கு அடுத்த வாரம் போகிறோம். போனோன்னு கிடையாது, போவோன்னு கிடையாது, போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ வி கோ டு சென்னை நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தட் இஸ் பிளான்ட் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ பிளான்ட் ஆக்டிவிட்டி விச் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ் நெக்ஸ்ட் வீக். பட் அதை வந்து முன்னாடியே நம்ம அனுமானித்து தீர்மானித்து அதை முன்னாடியே நம்ம சொல்கிறோம். பிளான்ட் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டு எக்ஸ்பிளைன் அபவுட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்னு சொல்லலாம். அதாவது சரித்திர விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சரித்திர நிகழ்வுகளை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம இதை சொல்ல முடியும். பிளான்டு ஃபியூச்சர் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க we can say. How we can say that is to explain about historical events னு வரும்போது, பாபர் leads his army through Khyber Pass. பாபர் வந்து கைபர் கணவாய் இருக்கு இல்லையா, அது வழியாக வந்து அவருடைய சேனையை வழிநடத்தி செல்கிறார் அப்படின்னு சொல்றோம். பாபர் லீட்ஸ் his army through Khyber Pass. Action which takes at present. இப்போ நடக்குது இல்லையா, இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போ அதை சொல்லும்போது என்ன சொன்னால் அதை ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். எப்படின்னு சொன்னால், she listens to music. அவள் இசையை கேட்கிறாள் அப்படின்னு சொல்லலாம். he plays football. அவன் ஃபுட்பால் விளையாடுகிறான் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? she studies history அப்படின்னு அவள் சரித்திரம் படிக்கிறாள். பயோடெக்னாலஜி புத்தகத்தை படிக்கிறா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? she studies for her examinations. அவளுடைய பரீட்சைக்காக படிக்கிறாள். ஸோ இது வந்து நிகழ்காலத்தில் சொல்ல முடியும்.
ஒரு ரீகேப் ப்ரெசன்ட் இதுக்கப்புறமும் ஒன்று நிறைய இருக்குது. பட் வந்து நம்ம ஒரு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த டென்ஸில் ஆரம்பிக்கும் பொழுது ப்ரெசன்ட் டென்ஸில் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன? டே டு டே ஹேப்பனிங்ஸ், தினசரி நடக்கும் நடவடிக்கைகள், அன்றாடம் நடக்கும் நிகழ்ச்சிகளை சொல்ல வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். ஐ டேக் ஆயில் பாத் ஆன் சண்டேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது வழக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வழக்கமாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். யூனிவர்சல் ட்ரூத்னு வரும்போது த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ட் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டின்னு வரும்போது வி கோ டு சென்னை நெக்ஸ்ட் வீக், நாங்கள் அடுத்த வாரம் சென்னைக்கு செல்கிறோம். டு எக்ஸ்பிளைன் அபவுட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்னு வரும்போது சரித்திர நிகழ்வுகளை குறிப்பிட நம்ம இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். பாபர் லீவ்ஸ் ஹிஸ் ஆர்மி த்ரூ கைபர் பாஸ். பாபர் லீவ்ஸ் ஹிஸ் ஆர்மி த்ரூ கைபர் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் விச் டேக்ஸ் பிளேஸ் அட் ப்ரெசன்ட், இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஷீ லிசன்ஸ் டு மியூசிக், ஐ பிளே ஃபுட்பால் இல்லையா, ஹீ ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர், எல்லாமே வரும் ப்ரெசன்ட் டென்ஸில். அப்புறம் இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில க்ளூ வேர்ட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். அந்த க்ளூ வேர்ட்ஸ் என்ன அப்படின்னாக்க, இப்போ ஒரு வாக்கியத்தில் வந்து யூஸ்வலி அப்படின்னு வந்ததுன்னா, ஜென்ரலி, டெய்லி, எவ்ரிபடி, எவ்ரி ஈவினிங், ஆஃபன் அடிக்கடி, நவ் இப்பொழுது, டுடே இன்று, திஸ் இயர் இந்த வருடம், ஆல்வேஸ் எப்பொழுதும், நெவர் ஒரு பொழுதும், சம்டைம்ஸ் சில சமயங்களில் சில நேரங்களில், அட் பிரசன்ட் இப்பொழுது, ஜஸ்ட் நவ் இப்பொழுதுதான், நாட் எட் இன்னமும் வரல, சின்ஸ் இருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதிலிருந்து, சின்ஸ் மண்டேனா திங்கட்கிழமையில் இருந்து அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஃபார் அப்படின்னா நம்ம சில வேர்ட்ஸ் வந்துட்டு ரெண்டுத்துலேயும் வரும்னு சொல்லியிருக்கேன். அதற்காக அப்படின்ற மாதிரி வரும். ஷீ இஸ் ஆப்சன்ட் ஃபார் த பாஸ்ட், ஃபார் தி பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இடத்துலையும் வந்து இந்த ஃபார் அப்படின்ற வார்த்தை ஒரு க்ளூவாக வச்சுக்கலாம் நமக்கு. ஓகே, டில் நான் அதோட எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் கெட்டிங் இட் ரைட் நவ், ஐ வில் டெல் யூ whenever I find that is இது என்ன யூஸ் பண்ணி வருதுன்றது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். டில் அப்படின்னா வரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் டே டு டே ஈவெண்ட்ஸில் அப்படின்றது வரும். given below are some of the present tense sentences. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், திருப்பியும் வேறு சில சென்டென்சஸ் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். I play cricket daily, டெய்லின்ற வார்த்தை வருது இல்லையா, in the evening. நான் வந்து மாலையில் வந்துட்டு டெய்லி கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். யூஸ்வலி மை மதர் டஸ் யோகா இன் த மார்னிங். வழக்கமாக என்னோட அம்மா வந்து மார்னிங்கில் யோகா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். மை பிரதர் ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் டெய்லி. என்னுடைய அண்ணா தினசரி செய்தித்தாள் படிக்கிறார். த விமன் மில்க்ஸ் த கவ் எவ்ரி டே. அந்த பெண்மணி பசுவிடம் தினசரி பால் கறக்கிறாள். பால் கறக்கிறாள். த விமன் milks the cow every day. The boys play football every evening. The boys play football every evening. அந்த பசங்க வந்து ஆண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம், பெண் பிள்ளைகள் சொல்லலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். பாய்ஸ்னா பாய்ஸ், கேர்ள்ஸ்னா கேர்ள்ஸ். The boys play football every evening. தினசரி மாலையில் வந்து ஒவ்வொரு மாலையும் அவர்கள் ஃபுட்பால் விளையாடுகிறார்கள். ஸோ இது வந்து நிகழ்கால வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸ்லேன்னு வரும்போது ஈவெண்ட்ஸ் ஆஃப் த பாஸ்ட், கடந்த கால நிகழ்வுகள். இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் இப்போ தேவையில்லை, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வில் பி கெட்டிங் மோர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இன் த கமிங் கிளாஸஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் கடந்த கால செயல்களை குறிப்பிட. ஐ கேம் டு யுவர் ஹவுஸ் எஸ்டர்டே. நேற்று நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்தேன். அப்புறம் வந்து மை அங்கிள் விசிட்டட் மை ஹவுஸ் எஸ்டர்டே. என்னோட அங்கிள் நேற்றுக்கு என்னோட வீட்டுக்கு வந்திருந்தாரு. மை அங்கிள் விசிட்டட். முடிந்த செயல்கள், நடந்து முடிந்த செயல்களை குறிப்பிட நம்ம பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம்.
நார்மலாக ப்ரெசன்ட் டென்ஸில் வரதுக்கும் பாஸ்ட் டென்ஸில் வரதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பின்னாடி இப்போ வரப்போகிற இதில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை குறிப்பிட பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம் அல்லது கடந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலம்னு வரும்போது ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்னால் எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட நம்ம ஃபியூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணலாம். என்ன எதிர்காலத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாக்க வந்து ஐ ஷால் கம் டு யுவர் ஹவுஸ்னா நான் உன் வீட்டுக்கு வருவேன். வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அது வரல, இப்போ நடக்கலை, நடந்தும் முடியலை, இனிமே நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறது நம்ம. ஐ ஷால் கம் டு யுவர் ஹவுஸ் டுமாரோ, நான் நாளைக்கு உன்னுடைய வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சி அதை வந்து ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லலாம். எதிர்காலத்தில் நடக்காத ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம், எதிர்காலத்தில் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்லலாம். இது ப்ராக்டிஸில் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னன்னு, டென்ஸில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸில் பலவிதமான இது இருக்குது இல்லையா, எந்தெந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் வரும் அப்படின்றத பார்த்தோம். பாஸ்ட் டென்ஸ் வந்து கடந்த காலம்னு சொன்னேன். ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு வரும்போது எதிர்காலம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அடுத்ததாக வந்து வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு, வேர்ப்னா என்ன, செயல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் a verb is a word used to say something about the subject. ஒரு வாக்கியத்தில் வந்து சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும் இல்லையா. இப்போ வந்து ராமா மேரீட் சீதா அப்படின்னா இங்கே வந்து வேர்ப் என்ன, மேரீடுன்னு பாஸ்ட் டென்ஸ், ராமான்றது என்ன, சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ கனெக்டிவிட்டி, ராமன் சீதையை மணந்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் a verb is a word used to say something about the subject. சப்ஜெக்டை பற்றி ஏதாவது கனெக்ட் பண்ணி சொல்கிறது தான் அந்த வேர்பு. அப்படி செயல் யார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த வேர்போட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வேர்ப்னு பார்த்தோம்னு சொன்னால் யூ ஹாவ் ஆக்ஷன் வேர்ப்ஸ்னு சொல்லலாம். ஆக்ஷன் வேர்ப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால் செயல் இருக்கக்கூடியது. இந்த லைஃப்பில் வந்து நான் முதல்லயே சொல்லியிருப்பேன், லைஃப்பில் வந்து செயல் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது இல்லைங்களா. எப்படி சொல்லலாம், நாம் நடக்கிறோம், நாம் ஓடுகிறோம், நாம் பாடுகிறோம், நாம் ஆடுகிறோம், நாம் தூங்குகிறோம், நாம் படிக்கிறோம், நாம் விளையாடுகிறோம், நாம் உண்ணுகிறோம், நாம் உறங்குகிறோம் இல்லையா. நிறைய நாம் டிவி பார்க்கிறோம், நாம் புத்தகம் படிக்கிறோம், கம்ப்யூட்டரில் கேம்ஸ் விளையாடுறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது செயல் அப்படின்னு. செயல் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். செயல் இல்லைன்னா உலகமே நின்று போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செயல் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆக்ஷன் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். அதை அந்த வேர்பை வந்து செயல் இருக்கக்கூடியது ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நமக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அந்த வேர்பை வந்து 2 விதமாக பிரித்திருக்கிறார்கள். 2 விதம்னா அப்படின்னு சொன்னால் ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். அந்த ரெகுலர் வேர்பை வந்து வீக் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். என்ன ரெகுலர் வேர்பு, என்ன வீக் வேர்ப் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு நிகழ்காலத்தில் வரக்கூடிய ஒரு சொல்லு, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்க் அப்படின்னா கேள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து ரெகுலர் வேர்பு. இப்போ இதை அதாவது எப்படின்னு சொன்னாக்க, இதை பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இடி சேர்க்குறோம். ஆஸ்க்டு, குக்கு, குக்குடு, லுக்குடு இல்லையா. ஸோ சில வார்த்தைகளில் வந்து நம்ம இடி மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தை டீல முடிஞ்சதுன்னா டிஇடி அப்படின்னு சொல்லுவோம், டெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இடி சேர்ப்போம், டிஇடின்னு சேர்ப்போம். ஒரு நிகழ்கால வினைச்சொல்ல கடந்த கால வினைச்சொல்லாக மாற்றணும் அப்படின்னு சொன்னாக்க சில இடத்துல இடின்னு சேர்ப்போம், சில இடத்துல டிஇடின்னு சேர்ப்போம். இது பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறதுக்கு. ஸோ இது ரெகுலர் வர்புன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆஸ்க்குன்னு சொல்கிறோம், ஆஸ்க்லேருந்து டிரைவ் ஆகி வருது தான் ஆஸ்க்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரெகுலராக இருக்குது, சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதை வீக் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஆக்சுவலி வந்து அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய ஒரு வர்புக்கும் பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடிய ஒரு வர்புக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்காது, கொஞ்சம் வேறு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். இல்லைன்னா அதை ஸ்ட்ராங் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வர்புன்னு சொல்லுவோம். என்ன அப்படி புதுசாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய வர்பு அப்படின்னு சொன்னாக்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைன்னு இருக்குது.
இந்த பையை வந்து பைடுன்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? பை என்ன வரும்? பாட் அப்படின்னு மாறும். மாறுகிறது இல்லையா? இர்ரெகுலராக இருக்கு. அதுலேருந்து இது டிரைவ் ஆகலை, இதுக்கு இருக்கும் சேஞ்ச் இருக்கு. பை அப்படின்னா பாட் அப்படின்னு மாறுது. டேக் அப்படின்றது டேக்குடுன்னு கிடையாது. டேக் அப்படின்றது என்னவா மாறுது? டுக் அப்படின்னு மாறுது. டேக், டுக், டேக்கன். பை, பாட், பாட். கோ, வெண்ட், கான் அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு, நிறைய நம்ம பார்க்க போறோம். இப்பொழுதைக்கு உங்களுக்கு புரிய வேண்டும் அப்படின்றதுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஸோ டேக்கு, டுக்கு, டேக்கன். இந்த மூணாவது வருது இல்லையா, அது ஃபியூச்சர் டென்ஸ் கிடையாது, அதை மறந்துடுங்க நீங்க. அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு பேரு. அதை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் பின்னாடி வரக்கூடிய வகுப்புகளில். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா கடந்த கால வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து பர்ஃபெக்ட் வாக்கியங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்குது. அதில் வரப்போகுது நமக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அந்த வகுப்பு வரும்போது உங்களுக்கு க்ளீனாக ஆட்டோமேட்டிக்காக புரியும். அதை பற்றி கவலையை விட்டுடுங்க இப்போதைக்கு. இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஸ்ட்ராங் வேர்ப்ஸில் அதாவது எப்படி மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அதை இர்ரெகுலராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? டேக், டுக், டேக்கன் அப்படின்னு சொல்கிறோம். பை, பாட், பாட் அப்படின்னு சொல்கிறோம். மாறி வருகிறது. இது எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த வேர்பை பற்றி டீட்டெயிலாக வரக்கூடிய வேர்பில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து செயல், எல்லா வாக்கியங்களுமே செயல் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில வாக்கியங்களில் வந்து செயல் இல்லாமையும் இருக்கும். அந்த செயல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிகழ்கால வாக்கியங்கள்னு சொல்லலாம், கடந்த கால வாக்கியங்கள் சொல்லலாம், எதிர்கால வாக்கியங்கள் சொல்லலாம். செயல் இல்லாமல் வரலாம், வரக்கூடாதுன்னு கிடையாது. அது மாதிரி வந்ததுன்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு வார்த்தை தேவை அப்படின்றதுக்கு, அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். சென்டென்ஸ் வித்தவுட் ஆக்ஷன், நார்மலாக சென்டென்ஸ் வித்தவுட் ஆக்ஷன் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். பட் தேர் மே பி கேசஸ் whereby you can also have, you may be also having an action verb, so also auxiliary verb. அது continuous tenseல வரும். present continuous, past continuous, future continuous வரும்போது அங்கே auxiliary verbும் வரும், இந்த மெயின் verbும் வரும் அப்படின்றது பார்க்கலாம். அதுவும் அப்புறம் பார்க்கலாம், அதை பற்றின குழப்பம் இப்போ வேண்டாம். இப்போ நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கொண்டது என்னன்னு சொன்னால், நிகழ்கால வாக்கியங்கள், கடந்த கால வாக்கியங்கள், எதிர்கால வாக்கியங்களில் ஒரு வர்பு இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிலரி வர்பை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெசன்ட் டென்ஸ்னு எடுத்தீங்கன்னு சொன்னாக்க am, is, are, are, am, is, are. பாஸ்ட் டென்ஸில் was, were அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சர் டென்ஸில் shall, will. இந்த shall be, will beன்னு இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னு சொன்னால் அதோட verb plus ingன்றது வந்துடும். I shall be coming, they will be going அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து அது தேவையில்லை. நீங்கள் இப்போ shall, will மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க auxiliary verbs அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸில் am, is, are. பாஸ்ட் டென்ஸில் was, were. ஃபியூச்சர் டென்ஸில் shall, will அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து ஒரே ஒரு வாக்கியத்தை நம்ம எப்படி வருதுன்னு பார்க்கலாமே. I am a student. இப்போ I am a studentனா நான் ஒரு மாணவன். முக்கியமாக வந்து இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் சொல்லும்போது நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா இதை BE வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். கேபிட்டல் B, கேபிட்டல் E. BE அப்படின்னா இரு அப்படின்ற பொருளை கொடுக்கும். இருக்கிறேன், இருக்கிறோம், இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வருது இல்லையா? அப்போ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இருப்போம். So when you see that in sentences, you will be able to find out why we are using this BE verbs அப்படின்னு சொல்லிட்டு. I am a student. நான் ஒரு மாணவன் இப்படி சொல்லலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லணும்னா நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன், அதுதான் அர்த்தம். ப்ரெசன்ட் டென்ஸ்னா நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். I am a student. She is a teacher. அவள் ஒரு ஆசிரியையாக இருக்கிறாள். அவள் ஒரு ஆசிரியையாக இருக்கிறாள். She is a teacher அப்படின்னு சொல்லலாம். They are college students. அவர்கள் கல்லூரி மாணவர்கள். They are college students. அவர்கள் கல்லூரி
மாணவர்கள் ஏஆர்ஏ தேன்னு வரும்போது பன்மை. இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வரும், ஆம் எங்கே யூஸ் பண்ணுறது, இஸ் எங்கே யூஸ் பண்ணுறது, ஆர் எங்கே யூஸ் பண்ணுறது, வாஸ் எங்கே யூஸ் பண்ணுறது, வேர் எங்கே யூஸ் பண்ணுறது, ஷால் எங்கே, வில் எங்கே. இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் ஆமு, இஸ்ஸு, ஆர். பாஸ்ட் டென்ஸில் வந்ததுன்னா வாஸ், வேர். ஃபியூச்சர் டென்ஸில் ஷால், வில். Shall be, will be, future continuously நம்ம யூஸ் பண்ணுவோம். That is shall be, will be, yes. Shall be, will be, future continuously யூஸ் பண்ணுவோம். இப்போ I am a student, she is a teacher, they are college students அப்படின்னு பார்த்தோம். Past tenseல வந்து was, were அப்படின்னு வரும்போது இங்கே அதே சொல்லிடும், I was a student. I was a student. She was a teacher. இப்போ ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட்னா நான் ஒரு காலத்தில் மாணவனா இருந்தேன்னு அர்த்தம், இப்போ இல்லைன்னு அர்த்தம். இது கடந்த கால செயல். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காலத்தில் நான் அந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட்னா இப்போ கிடையாது. அப்புறம் வந்து தே வேர் ஸ்டூடெண்ட்ஸ். தேனா நிறைய பேரை சொல்கிறோம், அவங்களாம் அந்த காலேஜ் தான்ப்பா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். தே வேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் காலேஜ். Okay, they were students of Layla College, Pachepos College, Queen Mary's College, அப்படின்னு சொல்லலாம். Stella Mary's College, whatever college you want to put there, you can just add that and you can make a sentence out of it. Right. Future tense னு வரும்போது shall, will அப்படின்னு சொல்றோம். I shall be a student. In another 2 years time வந்து அந்த காலேஜில் இடம் பிடிக்காம நான் விட மாட்டேன். எத்ராஜ் காலேஜ்னா சென்னையை பொறுத்த மட்டும் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. Quality of education, other aspects. There may be many colleges, but I heard that Etiraj அப்படின்னு சொல்லிட்டு Stella Maris is also good. And நிறைய colleges, don't mistake me if I not mention any of the other colleges, right? So I shall be a student. They will be students. அவர்கள் மாணவர்களாக இருப்பார்கள். இது வந்து future tenseல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, we started with what, எதோட டென்ஸில் ஆரம்பித்தோம், ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ வந்து இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்துட்டு வேர்ப்னா என்னன்னு பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து என்ன மாதிரி கேசஸ்லாம் வந்து அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸ் வாக்கியத்தில் இருக்குதா இல்லையா, இது ப்ரெசன்ட் டென்ஸ் தானா இந்த வாக்கியம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில க்ளூ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்குலாம் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸ்னா கடந்த கால நிகழ்வுகள், இறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வரும்போது we are going to see many of such cases in past tense. அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்னு வரும்போது எதிர்காலத்தில் நடக்க போகின்ற ஒரு நிகழ்ச்சியை பற்றி நம்ம சொல்லும்போது ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வேர்ப்ஸ்னு வரும்போது வீக் வேர்ப்ஸ், ஸ்ட்ராங் வேர்ப்ஸு. இந்த வீக் வேர்ப்ஸ் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா இர்ரெகுலர் வேர்ப்ஸ். அப்படி முதல்ல வந்து ஆக்ஷன் வேர்ப், செயல் இருக்கக்கூடியது. அந்த செயலில் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று முதல்ல எடுக்கும்போது என்னன்னாக்கா ரெகுலர் வேர்ப்ஸ்னு, இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னால் வீக் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அவர் ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொன்னால் ஸ்ட்ராங் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். I think I am mistaking. You just change it. ரெகுலர் வேர்ப்ஸ்னு வரும்போது ரெகுலராக அப்படியே அதே பேட்டர்ன்லேயே வரும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெகுலர் பேட்டர்னில் வரக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா வீக் வேர்ப்ஸு. மாறி வருது வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ், தட் இஸ் ஸ்ட்ராங் வேர்ப்ஸ். ஐ பெக் யுவர் பார்டன். இப்போ வந்து மெயினாக என்னன்னு சொன்னால் இதை வந்து நல்லா மைண்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ராங் வேர்ப்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு. மூணாவது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றது எப்படி வரும், அது வந்து நம்ம அப்புறம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து we have seen plenty of things today and we concluded with auxiliary verb பார்த்தோம். auxiliary verbல வந்து am, is, are அப்படின்னு சொல்லிட்டு துணை வினை சொற்கள்னு பேர், be verbsனு சொல்லுவோம். am, is, are வந்து ப்ரெசன்ட் டென்ஸில், was, were அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில், shall, will அப்படின்றத ஃபியூச்சர் டென்ஸில், shall be, will beன்றது ஃபியூச்சர் கண்டினியூஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கோம். சரி நேயர்களே, நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வரக்கூடிய வேர்ப்பில் வந்து வேர்ப் பற்றி ஒரு வேர்ப் வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள்.
அது மேலே இருக்கும். நீங்கள் வந்து மொபைல் எடுத்தீங்கன்னு சொன்னால் டாப் ரைட்டில் இருக்கும். அது டவுன் ஆரோ இருக்கும். அந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு வேணுங்கிற மெட்டீரியல் இருக்குது. அந்த மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் நோட் புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், டெஃபினெட்லி யூ ஷுட் மேக் இட் எ பாயிண்ட் டு ஃபர்ஸ்ட் ரைட், தட் இஸ் ரைட் ஆன் யுவர் நோட் புக். அந்த நோட் புக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ அவுட். அண்ட் ஆல்சோ நீங்கள் தெரிஞ்சிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், மற்றவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். Definitely this will be a big stepping stone in your life. I have no doubt about that. Okay, so அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அடுத்தது வந்து 5வது வகுப்பில் கூடிய விரைவிலேயே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட்.